கல்லூரிகளில் சேர்ந்து மேல் படிப்பு படிக்கும் மாணவர்களின் கல்விச் செலவை எளிதாக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்களை வழங்கி வருகின்றன. குறிப்பாக தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் கீழ் மாணவர்கள் பயன்படக்கூடிய முக்கிய உதவி திட்டங்களின் விவரங்களை இந்த வீடியோவில் காணலாம். முக்கியமாக புதுமை பெண் திட்டத்தை பற்றி அறியலாம். தமிழ்நாடு அரசு வழங்கும் முக்கிய உதவி திட்டங்கள் முக்கியமானது மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம். சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பொருளாதாரத்திலும் முன்னேற்றமடைந்த சமுதாயத்தினரை கல்வி கற்ற பெண்களால் மட்டுமே உருவாக்கிட இயலும் என்பதற்கேற்ப பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை வழங்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உள்ள திட்டம் மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமாகும். தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவியர் பொருளாதார சிக்கல்களின் காரணமாக 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் கல்வி தொடர முடியாமல் போகிறது. எனவே இந்த மாணவர்களின் கல்வி தடைபடாமல் அவர்கள் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் பொருட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளாக இருத்தல் அவசியம். அரசு பள்ளிகள் என்பது பஞ்சாயத்து யூனியன் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள், ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ளர் சீர்மரபின பள்ளிகள், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகள், சமூக நலத்துறை பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள் போன்றவற்றில் பயிலும் மாணவர்களும் திட்டத்தின் கீழ் பயனடைய இயலும். இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் RTE மூலமாக 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழக தனியார் பள்ளியில் பயின்ற மாணவியர் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றால் இத்திட்டம் மூலம் பயனடைய முடியும். அதாவது 6ஆம்லேருந்து 8 வரைக்கும் தனியார் பள்ளியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 9லேருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளியில் பயின்றாலே இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம். கலை, அறிவியல், தொழில்துறை படிப்புகள், துணை மருத்துவம், டிப்ளமோ, ITI, இளநிலை மற்றும் முதுநிலை இணைந்த படிப்புகள் ஆகியவற்றில் மேற்படிப்பை தொடர விரும்பும் மாணவியருக்கு படிப்புக்கான உதவித்தொகை ரூபாய் 1000 வழங்கப்படும். ஒரே வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவியர் இருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் உதவி பெறலாம். கல்லூரி சென்று பயிலும் மாணவிக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும். அஞ்சல் வழி கல்வி அல்லது அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் படிப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற இயலாது. வேறு திட்டத்தின் கீழ் நிதி பெறும் மாணவரும் கூடுதலாக திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற இயலும் என்பது இந்த திட்டத்தின் சிறப்பு. ஏற்கனவே உயர்கல்வியில் சேர்ந்த மாணவியரும் மீதம் இருக்கும் ஆண்டுகளுக்கான படிப்பிற்கு இந்த உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்திற்கென புதிய மறுசீரமைக்கப்பட்ட வலைதளம், அதாவது HTTPS www.pudumaipen.tn.government.in வலைதளத்தின் அந்த வெப்சைட் இதுதான் உருவாக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தாங்கள் உயர்கல்வி பயிலும் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளரை கொண்டு இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்திட இயலும். வழிகாட்டுக்குழு மற்றும் கண்காணிப்பு பொறுத்த வரைக்கும் திட்டம் தொடர்பான அனைத்து நிலைகளிலும் கண்காணித்திட மாநில அளவில் அரசு தலைமைச் செயலாளர்களின் தலைமையில் தொடர்புடைய துறைகளின் உயர் அலுவலரை கொண்டு வழிகாட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு ஆண்டிற்கு 2 முறை கூடும். மாநில அளவிலான கண்காணிப்பு குழுவானது சமூக மற்றும் மகளிர் உரிமைத்துறை இயக்குனர் அவர்களின் தலைமையில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை கூடி இந்த திட்டத்தினை செயல்படுத்துவது தொடர்பாக அனைத்து நிலைகளையும் கண்காணித்தல் மற்றும் மதிப்பாய்வு செய்து மாநில அளவிலான வழிகாட்டுதல் ஸ்டேட் லெவல் ஸ்டீரிங் கமிட்டி குழுவிற்கு அறிக்கையை அளித்தல். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் மாவட்ட சமூக நல அலுவலரை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். இந்த குழுவானது மாதந்தோறும் கூட்டப்பட்டு இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, மாணவியின் ஆதார் அட்டை வேணும், 10 மற்றும் 12 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் தேவைப்படும், பள்ளியிலிருந்து பெறப்பட்ட மாற்றுச் சான்றிதழ் TC தேவைப்படும், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்ததற்கான சான்றிதழ் அல்லது கல்வி சான்றிதழ் ஸ்டடி சர்டிஃபிகேட் தேவைப்படும், கல்லூரி சேர்ந்ததற்கான சான்று காலேஜ் அட்மிஷன் ப்ரூஃப் அல்லது ID கார்டு, மாணவியின் பெயரில் ஆதாரின் இணைக்கப்பட்ட வங்கி பாஸ்புக் அதாவது பேங்க் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், குடும்ப வருமான சான்று தேவைப்படும் பட்சத்தில் அதை கேட்பாங்க. பயன்பாட்டு வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவியின் முதல் உயர்கல்வி படிப்புக்கு மட்டுமே இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கோர்ஸ். விலக்குகளை பொறுத்தவரை தொலைதூர கல்வி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மற்றும் திறந்தவெளி பள்ளிகள் ஓப்பன் யூனிவர்சிட்டி படிப்பவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. மாதாந்திர ஊக்கத்தொகை தகுதி மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக DBT முறையில் செலுத்தப்படும்.
பிற கல்வித்தொகை சலுகை என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாணவிகள் ஏற்கனவே பிற அரசு அல்லது தனியார் கல்வி வகுப்புகளை பெற்றிருந்தாலும் இந்த புதுமை பெண் திட்டத்தில் கூடுதலாக ரூபாய் 1000 பெற முடியும். குடும்ப கட்டுப்பாடு இல்லை. அதாவது என்னன்னா, ஒரு குடும்பத்தில் எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களுக்கு அரசு பள்ளி படித்துவிட்டு கல்லூரிக்கு சென்றாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக இந்த உதவித்தொகை வழங்கப்படும். பூஜ்ய இருப்பு கணக்கு, அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், மாணவிகளுக்கு தனியாக ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்கு மற்றும் ஏடிஎம் கார்டுகளுக்கு ஏடிஎம் கார்டை வழங்க உயர்கல்வித்துறை ஏற்பாடு செய்யும். இன்னைக்கு முறை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மாணவர்கள் தனியாக பொது சேவை மையங்களுக்கோ அல்லது அரசு அலுவலகங்களுக்கோ அலைந்து விண்ணப்பிக்க தேவையில்லை. கல்லூரி ஒழுங்காக அணுகினா போதும். அது மாணவிகள் தாங்கள் சேர்ந்துள்ள கல்லூரியின் நோடல் அதிகாரி, நோடல் ஆஃபீஸர் பார்த்தீங்களா, அல்லது அதுலரை பிரின்சிபல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களை அணுகி தங்களுக்கு எம்இஸ் அல்லது யுஎம்ஐஎஸ் எண்ணை பெற வேண்டும். எம்இஸ்ங்கிறது ஸ்கூல் லெவலு, யுஎம்ஐஸ்ங்கிறது காலேஜ் லெவலில். இணையதள பதிவு பொறுத்த வரைக்கும் கல்லூரி நிர்வாகமே புதிய பெண் திட்ட இணையதளம், அதாவது பெண் கல்வி போர்ட்டல் இருக்கு பார்த்தீங்களா, அல்லது யுஎம்ஐஎஸ் போர்ட்டல் மூலமாக ஆணையின் விவரங்களை உள்ளீடு செய்து விண்ணப்பிக்கும். தகுதி சரிபார்ப்பு பொறுத்த வரைக்கும் மாணவி தொடர்ந்து கல்வி படித்து வருகிறார் என்பதை உறுதி செய்ய ஆண்டுதோறும் ஜூன் 30 மற்றும் டிசம்பர் 31 ஆகிய தேதிகளில் கல்வி நிர்வாகம் மாணவிகளின் வருகை மற்றும் கல்வி நிலைய போனபைட் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க, கல்வி நிலைய இணையதளத்தில் சான்றளிக்க வேண்டும். எஸ்எம்எஸ் அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதும் மாணவிகளின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு குறுஞ்செய்தி மூலம் தகவல் அனுப்பப்பட்டு பணம் வர வைக்கப்படும்.